அம்பாள் சிஷியராக இருப்பாங்க. நிறைய கோயில பாருங்க, அம்பாள் நின்று கொண்டு இருப்பார்கள், சுவாமி உட்கார்ந்து இருப்பார் பள்ளி அறையில. நிறைய பேர் பள்ளி அறை தப்பா நினைக்கிறான். பள்ளி அறைனா வேற அர்த்தம் நினைக்கிறான். பள்ளிக்கூடம்னு சொல்றோம். ஏன் பள்ளிக்கூடம்னு ஏன் சொல்றோம்? பள்ளிங்கிற வார்த்தை ஞானம் புகட்டுகிற இடத்துக்கு பேரு பள்ளின்னு பேரு. அந்த பள்ளியறை பூஜையில நீங்க திருநெல்வேலிக்கு போனா தெரியும், அங்க சுவாமி பல்லக்கில இருந்து வருவார், அம்பாள் அங்க இருப்பாங்க. உடனே அம்பாள் நின்று கொண்டு இருப்பார்கள், சுவாமி உட்கார்ந்து இருப்பார். நம்மால வேற வேற கற்பனை பண்றான், பள்ளியறைன்னா வேற வேற கற்பனை பண்றான். சுவாமி பாடம் சொல்லுகிற பொழுது அம்பிகை கேட்பார்களா, என்ன பாடம் சொல்றாரு அப்படின்னு கேட்கணும். இப்ப இன்னைக்கு இந்த டேட்ல இந்த நாள்ல இன்னைக்கு சுவாமி கணக்கு எழுதுவார். பக்கத்துல இருந்த சண்டிகேஸ்வரர் கணக்கு எழுதுவார். இன்னைக்கு காலையில யாரார் வந்தா, யாரெல்லாம் திருவாசகம் பாடினா, யாரெல்லாம் எத்தனை பதிகம் பாடினா, யாரெல்லாம் சாப்பிட்டு ஓடி போனா, யாரு சாப்பாடுக்கு மட்டுமே வந்தா, யாரு தூங்குனா, யாரு குறை சொன்னா, அப்படின்னு எல்லா கணக்கையும் சண்டிகேஸ்வரர் எழுதுறார். இந்த கணக்கு எங்க போகும் அப்படின்னா, இந்த கணக்கை எழுதி நேர இன்னம்பர் அப்படிங்கிற ஊருக்கு போய் சேரும். கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற இன்னம்பர் எழுத்தறியும் நாதர் கோயிலுக்கு போய் சேரும். இந்த லெஜர், இந்த பாவ கணக்கு லெஜர் இன்னம்பர்ல இருந்து இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நேர சிதம்பரம் போகும். அதனாலதான் எல்லா கோயில்ல இருக்கிற பூஜை முடிஞ்ச பிறகு சிதம்பரத்துல 11 மணிக்கு பூஜை பண்ணுவாங்க இந்த பள்ளி அறைய. ஏன்னா எல்லா கணக்கும் வந்து சேரணுமே, எல்லா இமெயிலும் வரணும், எல்லா கணக்கும் வரணும். இந்த கணக்க அங்கொருத்தர் இருப்பார், அந்த சுவாமி, அந்த சண்டிகேஸ்வரர் இந்த கணக்கை எழுதி பள்ளியர்களை போய் ஒப்படைப்பார். யார்கிட்ட? அம்பாள்கிட்ட. இப்ப அம்பாள் இறைவனிடத்துல இந்த கணக்கை எல்லாம், இந்த பாவ புண்ணிய கணக்கை சொல்லுவார்களாம். இதுதான் பள்ளி அறை தத்துவம்.